அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயனா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். இன்னைக்கு பிம்பிள்ஸ் பத்தி பார்ப்போம். டீனேஜ் பருவத்துல, குறிப்பாக கல்லூரியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சொல்லக்கூடிய வார்த்தை, மேம் எனக்கு நிறைய ஆக்னே வருது, பருவா இருக்கு, நான் என்ன பண்றது, எனக்கு இந்த பருவம் நினைச்சாலே பயங்கரமா இருக்கு, எனக்கு இந்த பருவத்துல இருக்கக்கூடிய முகத்துல கை வைக்கும் போதே அந்த பருவம் எல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது அசிங்கமா இருக்கு, என் ஃபேஸ யாராவது ஊத்து ஊத்து பார்த்தாலே குறுகுறுன்னு பார்த்தாலே எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னால வெளியில போறதுக்கு மனசு இல்ல, எப்ப பார்த்தாலும் நான் கை வச்சு பிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அப்பவாது என் ஃபேஸ் கிளியர் ஆகுமா இப்படின்னு பல கேள்விகளை கேட்கறாங்க. ஏன் இப்ப கூட எங்களோட கல்லூரியில ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு ஃபேஸ்ல நிறைய பிம்பிள்ஸ் வருது, இதுக்கான ரெமெடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ரெமெடி தான் இந்த வீடியோ. உங்களுடைய முகத்துல, உங்களுடைய கழுத்துல, பேக்ல, ஷோல்டர்ல எல்லாம் வரக்கூடிய பிம்பிள்ஸ்க்கு பேரு ஆக்னேன்னு சொல்றோம். இந்த ஆக்னே டீனேஜ் பருவத்துல 80% பிள்ளைகளுக்கு கண்டிப்பா வரும். நிறைய பேருக்கு இந்த மூக்கோட பகுதிகள்ல பிளாக் ஹெட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது அழுக்கு அல்ல. பிளாக் ஹெட்ஸ்ங்கிறது உங்களோட செபேஷியஸ் கிளாண்ட்ல இருந்து வரக்கூடிய சீபம்ல ஆக்சிஜனோட எஃபெக்ட்னால வரக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த பிளாக் ஹெட்ஸ் சொல்லக்கூடியது. சோ முதல்ல இந்த ஆக்னே அல்லது பிம்பிள்ஸ் அல்லது இந்த பிளாக் ஹெட்ஸ் பற்றிய புரிதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த பிம்பிள்ஸ் எப்ப வரும்னா, ஓவர் சென்சிட்டிவ் ஆஃப் ஹார்மோன்ஸ், டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் ரொம்ப அதிகமா செக்ரேட் ஆகும்போது. அதே போல பாத்தீங்கன்னா செபேஷியஸ் கிளாண்ட்ஸ்ல நிறைய ஆயில் செக்ரீஷன் இருக்கும் பொழுது. இதுல ஒரு நன்மையே இருக்குது. நிறைய ஆயில் செக்ரீஷன் இல்ல சீபம் நிறைய செக்ரேட் ஆகுது செபேஷியஸ் கிளாண்ட்ல இருந்து அப்படின்னா, உங்களுக்கு பின்னாட்கள்ல வயதானதுக்கு அப்புறம் சீக்கிரமே வயதான தோற்றம் வராது. ஏன்னா ஆயில் ஸ்கின்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எப்பவுமே பிரிங்கிள்ஸ் வர்றது தவிர்க்கப்படும். பட் இந்த டீனேஜ் பருவத்துல அவங்களுக்கு நிறைய பருவ வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். நிறைய ஹீரோயின்ஸ் எடுத்தீங்கன்னா கூட, எக்ஸாம்பிள் சாய் பல்லவி எடுத்தீங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் வச்சிருந்தாங்க. பட் அந்த ஏஜ் கிராஸ் ஆகி வரும்போது இட் வெண்ட் ஆஃப் இல்ல. எப்படின்னா அந்த ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆயிடும், நல்ல ஃபுட் ஹேபிட், நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது சரி ஆயிடும். சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிச்சு தூர எறிவாங்க அந்த பிம்பிள்ஸ, இல்ல கை வச்சு நோண்டிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா அந்த இடத்துல ஸ்கார் வந்துடும், தழும்புகள் வரும், ஓட்ட ஓட்டையா வந்துடும். அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயில்ஸ்னா நிறைய நிறைய ஆயில்ஸ் இருக்கு. டீ ட்ரீ ஆயில், அப்புறம் லாவெண்டர் ஆயில், இந்த மாதிரி நிறைய ஆயில்ஸ் இருக்கு இல்லையா. இது இந்த பிம்பிள்ஸ்க்குனே உள்ள ஆயில்ஸ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எசென்ஷியல்ல நமக்கு ஒரு டீ, அந்த தேயிலை தூள் இருக்குல்ல, அதை கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய ஹெர்ப்ஸ் இருக்கு, அதையும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு சில மெடிகேஷன்ஸ்னால, நீங்க எடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ்னால, கான்ட்ராசெப்டிவ் டேப்லெட்ஸா இருக்கலாம், இல்லாட்டி ஸ்டீராய்ட்ஸா இருக்கலாம், அது கூட இந்த மாதிரி உருவாக்கும். ஒரு சில டிசீஸ் இருக்கும்போது இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வரும். இன்ஃபர்டிலிட்டி இருக்கும்போது, பிசிஓஎஸ் இருக்கும்போது, எக்ஸஸ் வெயிட் கெயின் இருக்கும்போது, ஹார்மோனல் டிசார்டர்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா, ஆல்மோஸ்ட் உங்களோட ஃபேஸை அடிக்கடி வாஷ் பண்றது தண்ணி வச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபேஸை கிளியரா தொடச்சி வைப் பண்ணி எடுக்கணும். அப்படி தேய்க்க கூடாது, தொட்டு தொட்டு இந்த மாதிரி ஒப்பி வச்சு எடுக்கணும். ஓகேங்களா? அப்படி பண்றதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அந்த பிம்பிள்ஸ் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்காது. சோ பிம்பிள்ல இருக்கக்கூடிய அந்த நீர் அல்லது அந்த பழுப்பு இன்னொரு இடத்துல படாம பாத்துக்கணும். நல்ல ஒரு மாய்ஸ்டரா உங்களோட ஃபேஸை வச்சுக்கலாம். சோ இன்கேஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருந்து இந்த பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா கூட நீங்க அதை மாய்ஸ்டரா வச்சுக்கணும். சன்லைட் உங்களோட உடல்ல படாம இருந்தா கூட இந்த பிரச்சனை வரும். குறிப்பாக ஒரு இன்டென்சிவான ஒரு சன்லைட்ல நீங்க போகணும்னு இல்ல, ஒரு நார்மலான சன்லைட்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் உங்களுடைய ஃபேஸ், உங்களோட கைகளை நீங்க காமிக்கிறது மிகவும் நல்லது. வைட்டமின் டிக்கும் நல்லது, உங்களோட ஸ்கின்னுக்கும் நல்லது. சோ அந்த இன்டென்ஸ் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 10 மணில இருந்து 3 மணி வரைக்கும் சன்லைட் அப்படி ரொம்ப ஹெவியா இருக்கக்கூடிய டைம்ல நீங்க காமிக்கணும்னு கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம்ல நீங்க சன்ல எக்ஸ்போஷர் ஆகுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதுல இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் உங்களுடைய ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ஸை நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா ஓவர் ஸ்வெட்டிங்னாலையும் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணலன்னா இந்த ப்ராப்ளம் வரும். சோ ஹியூமிடிட்டியான என்விரான்மெண்ட் இருந்தா அதை அவாய்ட் பண்ணலாம். அயோடின் கலந்த உணவுகளை அதிகமாக உண்ணும் போது கூட இந்த ஆக்னே நிறைய வரும். எசென்ஷியல் ஆயில்ல டீ ட்ரீ ஆயில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு காட்டன் பட்ல தொட்டு கொஞ்சம் தண்ணியோட கலந்துக்கணும், அதை தொட்டு அப்ளை பண்ணி காய விட்டு விடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க டெய்லி ஒரு நேரமோ 2 நேரமோ செஞ்சு வரும்போது ஆக்னே கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஹேருக்கு கலரிங் பண்றவங்க இல்லது ஹேர் டை அடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பிம்பிள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. 3 லிட்டர் ஆஃப் வாட்டர் குடிங்க. வயிறை சுத்தமா வச்சுக்கோங்க. வயிறுக்குள்ள கெமிக்கல்ஸோ இல்லது வயிறுக்குள்ள டாக்ஸின்ஸோ இருக்குது அப்படின்னா ஃப்ளஷ் அவுட் பண்ணுங்க. டீடாக்சிபிகேஷன் ரொம்ப முக்கியம். உங்களோட லிவர் அண்ட் உங்களோட ஸ்டொமக் டீடாக்சிஃபையா இருந்துச்சுனாலே
இந்த உங்களோட ஃபேஸ் வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற சொன்ன மாதிரி ரொம்ப கிளியரா பொலிவா இருக்க ஆரம்பிக்கும். ஜுனிப்பர் பெரி, அதே மாதிரி சிடர்வுட், இதெல்லாம் வந்து அரோமா ஆயில்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த பிரெக்னன்சி டைம்ல யூஸ் பண்ணக்கூடாது. மத்த டைம்ல ஃபேஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜெரானியம், லாவெண்டர் ஆயில், அதே மாதிரி கேமமைல் ஆயில், இது எல்லாமே உங்க ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணி ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃபிளமேட்டரியா ஒர்க் பண்ணும். ஸோ வைட்டமின் ஏ நிறைய சாப்பிடுறவங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளிப்பட முடியும். ஸோ வைட்டமின் எங்க நல்லா இருக்குன்னா கீரைகள்ல நிறைய இருக்கு. வைட்டமின்ஸ் நிறைய இருக்கக்கூடியது வந்து கிரீன் லீவ்ஸ். ஸோ இந்த வைட்டமின் ஏ நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடுங்க. பப்பாயா, ஆரஞ்சஸ்ல நிறைய இருக்கு. கிரீன் லீவ்ஸ் கீரைகள்ல நிறைய இருக்கு. இதை அதிகமா சாப்பிடும் பொழுது அந்த காய்கறிகளை தோலோட சாப்பிடும் போது சோ பெக்டினும் உங்களுக்குள்ள போகும்போது வயிறு சுத்தமாகும். வயிறு சுத்தமாயிடுச்சுன்னா டீடாக்சிபிகேஷன் ஆயிடும். சோ அப்படி ஆகும் பொழுது உங்களோட ஃபேஸ் கிளியர் ஆகும். சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது 3 liters ஆஃப் வாட்டர் வந்து ரெகுலரா எடுத்துட்டு இருக்கும்போது இந்த ப்ராப்ளம்ல இருந்து சரியாயிடும். குறிப்பாக கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கவே கூடாது. சோ கான்ஸ்டிபேஷனை ரெகுலேட் பண்ணுங்க. தண்ணி நல்லா குடிங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா, டென்ஷன் ஃப்ரீயா இருங்க. யோகா அண்ட் மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி முடியலைன்னா மட்டும்தான் we have to go for some application. ஸோ அந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனா பண்ணும்போது ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. கன்சல்ட் பண்ணி நீங்க இந்த ஆக்னில இருந்து முழுசா வெளியில வாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மாஸ்டர் மனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.